ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், சங்கம் ஏஜ் இதுக்கெல்லாம் நான் ஒரு மெட்டீரியல் தரதா சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப்ன்ற கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ரொம்ப நல்ல மெட்டீரியல். மேக்ஸிமம் இதில் இருக்கிற கண்டென்ட் ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த எல்லாமே இதில் ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆகியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இல்லை. இதை நீங்க இண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பேசிக்கா சங்க காலம், அதுக்கப்புறம் இந்த சங்க காலத்துல இருந்த முச்சங்கங்கள், அப்புறம் அதனுடைய சான்றுகள், ஒவ்வொரு சான்றுகள் பத்தி எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பேசிக்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலக்கியம் சார்ந்து இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல ஓரளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த டாபிக் நீங்க படிக்கணும்னா ஸ்கூல் புக்கை மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மூவேந்தர்கள் பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. சேரா, சோழ, பாண்டியாஸ் அவங்கவுங்க பீரியட்ல எப்படி இருந்தது, எல்லா கலைகள் பத்தியும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஒவ்வொருத்தவங்க பீரியட்லயும் ஒவ்வொரு கலை ஃபேமஸா இருந்திருக்கும். இப்ப சோழ பீரியட் தான் பாத்தீங்கன்னா நிறைய டெம்பிள் இருந்திருக்கு. ஸோ அதை பத்தி மேக்ஸிமம் எல்லாமே இப்ப சோழ பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், ஸோ இந்த மாதிரி எல்லா கோயில் கலையை பத்தி எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. ஸோ இதே மாதிரி பாண்டியர்கள் பீரியட்ல இருந்த கலைகள் எல்லாமே இதுல இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்த வாழ்வியல் நெறிகள் இதுல அந்த காலத்துல இருந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், விழாக்கள் இதெல்லாமே இதுல இருக்கு. திருவிழாக்கள். ஸோ இதுல கொஸ்டின்ஸ் நமக்கு காயின் பண்றாங்க. இதுல ஒவ்வொரு டாபிக்ல குறைஞ்சது 2-3 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு காயின் பண்ணி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்கள். இதுல நமக்கு மெயினா கொஸ்டின் காயின் பண்ற இடமே இந்த ஆர்கியாலஜிக்கல் அந்த ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் எல்லாமே அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே இதுல கவர் ஆகியிருக்கு. இதை தவிர்த்து அதான் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ஒரு டாபிக்ல இருந்து அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் அதுல இருந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சங்ககாலம், ஸோ அகழ்வாயு இடங்கள் எல்லாமே இதுல டீட்டெயில்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்க இலக்கியம் அதுல உள்ள நூல்கள் மெயினா இந்த 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள். அது என்னன்னா மெயினா நீங்க ரொம்பவும் டெப்தா படிக்க தேவையில்ல. மெயினா அந்த நூல், அதனுடைய ஆசிரியர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூல்லையும் சில சிறப்புகள்னு இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல மெயினா படிச்சுக்கோங்க. இப்ப நற்றிணை பார்த்தாலே இதுல நற்றிணை அதனுடைய ஆசிரியர் யாரு, அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு, அதுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் யாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியா தான் காயின் பண்றாங்க. அதை தவிர்த்து சில பாடல்கள் கொடுத்தும் சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஓரளவுக்கு இதுல இருக்கிறத நீங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பைங்குறுநூறு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. புறநானூர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. கலித்தொகையில இருந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க இந்த மெட்டீரியலை மேபி உங்களுக்கு படிக்க கஷ்டமா தான் டெய்லி ஒரு 2 பக்கம் சும்மா பார்த்தா கூட ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். 2 இல்ல ஒரு 3-4 பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே இலக்கியம் சார்ந்து எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அண்டு இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த எவல்யூஷன் பீரியட், அதாவது தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாப்பிக்கும் கவர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாமே, திராவிடியன் மூவ்மெண்ட் எல்லாமே கவர் ஆயிருக்கு. பட் மெயினா நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இலக்கியம் சார்ந்து, பிகாஸ் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய காயின் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் தரணுன்றதுக்காக இந்த மெட்டீரியல் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.